Daily. Taste the Daily. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக நிறுவன தலைவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆரின் 109வது பிறந்த நாள் விழா பொதுக்கூட்டங்கள் வரும் 18ஆம் தேதி மற்றும் 19ஆம் தேதிகளில் நடைபெறும். கழக அமைப்பு ரீதியாக செயல்பட்டு வரும் 82 மாவட்டங்களிலும் புதுச்சேரி, ஆந்திரா, கேரளா உள்ளிட்ட பிற மாநிலங்களிலும் நடைபெறும் என கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அறிவிப்பு. தென்சென்னை தெற்கு மேற்கு மாவட்டம் சார்பில் வரும் 18ஆம் தேதி நடைபெறும் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் பிறந்த நாள் விழா பொதுக்கூட்டத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி கலந்து கொள்கிறார். பொதுக்கூட்டத்தில் கழக அனைத்து சார்பு அணி நிர்வாகிகள், தொண்டர்கள் பெருந்திரளாக பங்கேற்க வேண்டும் என்று தலைமை கழகம் அறிவிப்பு. மதுரை திருநகரில் அறிஞர் அண்ணா பூங்கா என்ற பெயரில் உள்ள அறிஞர் அண்ணாவை நீக்கிவிட்டு ஸ்டெம் பூங்கா என்று பெயர் வைத்துள்ள ஸ்டாலின் மாடல் திமுக அரசுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி கடும் கண்டனம். ஆட்சிக்கு வந்தவுடனே பேரறிஞர் பெருந்தகையை மறந்த திமுக அரசுக்கு மேடைகளில் பேசும் வெற்று வாய் சவடாலுக்கும் குடும்ப தயாரிப்பு படங்களில் வசனம் வைத்து வியாபாரம் செய்ய மட்டுமே அண்ணாவின் தேவை உண்டு எனவும் கடும் சாடல். தங்களை ஏதோ பெரிய கொள்கை குன்று போல பாவித்துக் கொள்ளும் திமுக தங்கள் கட்சியை நிறுவிய தலைவரின் பெயரையே அழிக்க நினைப்பது கொடூர எண்ணமல்லவா என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி சாடல். இந்த தீய சக்தித்தனம்தான், இதை எதிர்த்தொழிக்கத்தான் அண்ணாவின் பெயர் தாங்கி கொடியில் அவர் உருவம் தாங்கி அண்ணாயிச கொள்கை ஏந்தி நிற்கும் மக்கள் இயக்கமாம் அதிமுக தோற்றுவிக்கப்பட்ட காரணம் எனவும் புரட்சி தமிழர் அறிக்கை. திமுக அளித்த தேர்தல் வாக்குறுதி எண் 311ஐ நிறைவேற்றக் கோரி போராட்டம் நடத்திய இடைநிலை ஆசிரியர்கள் சங்கத்தின் மாநில நிர்வாகிகள் உள்ளிட்ட 8 பேரை ஹவுஸ் அரெஸ்ட் செய்ததற்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி கடும் கண்டனம். சுமூகமான முறையில் போராட்டத்தை எதிர்கொள்ள தெரியாத, கையாளாகாத பொம்மை முதல்வரின் அரசு சட்டத்திற்கு புறம்பான வகையில் கைது செய்ததற்கும் கண்டனம். வீட்டு சிறையில் உள்ளோருக்கு சிறு தீங்கு நேர்ந்தாலும் அதற்கு முழு பொறுப்பும் ஸ்டாலின் தான் ஏற்க வேண்டும். அறவழியில் போராடிய இடைநிலை ஆசிரியர்களை உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும் என்றும் விடியாத திமுக அரசுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் வலியுறுத்தல். குஜராத்தில் உள்ள சோம்நாத் ஆலயம் இந்தியாவின் வலிமையான அடையாளம் என பிரதமர் நரேந்திர மோடி பெருமிதம். வரலாற்றை மறைக்க முயலும் சக்திகளை எச்சரிக்கையுடன் எதிர்க்க வேண்டும் எனவும் வெளிநாட்டு ஆக்கிரமிப்பாளர்களின் தோல்வியை நிரூபித்து கோயில் மீட்சி, நம்பிக்கை, தேசிய பெருமை ஆகியவற்றின் சின்னமாக சோம்நாத் ஆலயம் திகழ்வதாகவும் பேச்சு. மூன்றாவது பெரிய பொருளாதார நாடாக இந்தியா வேகமாக முன்னேறி வருவதாக குஜராத்தில் நடைபெற்ற சர்வதேச முதலீட்டாளர்கள் மாநாட்டில் பிரதமர் நரேந்திர மோடி பேச்சு. அரசியல் நிலைத்தன்மை, தொழில்நுட்ப முன்னேற்றம் ஆகியவை முதலீட்டாளர்களின் நம்பிக்கையை உயர்த்துவதாகவும் ஆயிரக்கணக்கான புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மூலம் வளர்ச்சிக்கு புதிய வாய்ப்பு உருவாகுவதாகவும் பெருமிதம். திமுக குடும்ப உறுப்பினர்கள் ஹிந்தி படிப்பதில் ஆர்வம் காட்டுவதாகவும் திமுக கும்பலின் ஹிந்தி எதிர்ப்பு வெற்று நாடகம் என்றும் காங்கிரஸ் தலைவர்கள் குற்றச்சாட்டு. கொள்கை கூட்டணி என முழங்கி வந்த ஸ்டாலினின் கொள்கை என்ன என்பதை கூட்டணியில் இருப்பவர்களே தோலுரித்த அவலம். காங்கிரஸ் தான் இந்தியை திணித்ததாம், இவர்கள் தான் எதிர்க்கிறார்களாம். அந்த இந்திய எதிர்ப்பு என்பதை இந்த நேரத்திலே சொல்ல வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. எனக்கு இந்தி தெரியாது, இங்க இருக்கிற பல பேருக்கு இந்தி தெரிய வாய்ப்பில்லை. ஆனால் அந்த குடும்பத்தை சேர்ந்த ஒரு மேலவை பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கிற ஒரு பெண்மணி, அந்த குடும்பத்தை சேர்ந்தவர் இந்தியிலே படித்து பட்டம் பெற்றிருக்கிறாரா இல்லையா? அந்த குடும்பத்தில் இருக்கிற ஒரு இளைஞர் மத்தியில் அமைச்சராக இருந்த போது அன்றைய முதலமைச்சரிடம் கேட்ட நேரத்தில் எப்படி இந்த இளைய வயதிலேயே அவன் சிறப்பாக பணியாற்றினான் கேட்ட போது அவனுக்கு ஆங்கிலத்தை விட இந்தி மிக நன்றாக தெரியும், ஆகவே அவனுக்கு அங்கே மரியாதை இருக்கிறது சொன்னாரா இல்லையா? ஊரிலே இருக்கிறவன் எல்லாம் நீ அம்மா என்று அழைக்க முடியாது, மாதாஜி என்றுதான் அழைக்க வேண்டும், அப்பா என்று அழைக்க முடியாது, பிதாஜி என்றுதான் அழைக்க வேண்டும் என்று ஊருக்கு சொல்லிவிட்டு தன் வீட்டில் இருக்கிற பெண்களையும் பிள்ளைகளையும் எல்லாருக்கும் இந்தி கற்றுக் கொண்டிருக்கிறார்களே.
விழுப்புரத்தில் பெண்களை ஆபாசமாக படமெடுத்து ஆன்லைனில் விற்பனை செய்த திமுக முன்னாள் நகர்மன்ற உறுப்பினர் மீது புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்காததால் நகர காவல் நிலையத்தை முற்றுகையிட்ட பாதிக்கப்பட்ட மக்கள். புகார் கொடுக்க திரண்ட பொதுமக்களை திமுக நகர செயலாளர் தனது ஆதரவாளர்களுடன் சூழ்ந்து மிரட்டியதால் பரபரப்பு. மழை நிலவரம், தங்க விலை நிலவரம் போல் கொலை நிலவரத்தை எடுத்து பாலியல் வன்முறை நிலவரம். இன்றைய பாலியல் வன்முறை நிலவரம். சென்னை கோயம்பேட்டில் 11ஆம் வகுப்பு மாணவிக்கு பாலியல் தொந்தரவு அளித்த 71 வயதுடைய முதியவர் போக்சோ சட்டத்தில் சிக்கினார். பொம்மை முதல்வர் ஆட்சியில் நாளுக்கு நாள் சிறுமிகளுக்கு எதிரான குற்றச்சம்பவங்கள் நடைபெறுவது சட்டம் ஒழுங்கு சீர்குலைவை வெளிச்சம் போட்டு காட்டியுள்ளது. சென்னை பெரம்பூரில் 10ஆம் வகுப்பு படிக்கும் மாணவியை பாலியல் வன்கொடுமை செய்த நபர் சிக்கினார். சென்னை உட்பட பல்வேறு மாவட்டங்களில் ஸ்டாலின் அரசு பெண்கள் மற்றும் சிறுமிகளின் பாதுகாப்பில் கடும் அலட்சியம் காட்டுவதால் சிறுமிகளுக்கு எதிரான குற்றச் செயல்கள் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி அருகே +2 படிக்கும் மாணவியிடம் மொபைல் நம்பர் கேட்டு தொல்லை கொடுத்து தகாத வார்த்தைகளால் பேசிய நபர் போக்சோவில் சிக்கினார். விடியாத விளம்பர மாடல் ஆட்சியில் சிறுமிகளுக்கு எதிரான குற்றச்சம்பவங்கள் அரங்கேறுவது சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதை தோலுரித்து காட்டிய அவலம். கடலூர் மாவட்டம் சேத்தியாத்தோப்பு அருகே 12 வயது சிறுமியிடம் அத்துமீறியவர் போக்சோவில் சிக்கினார். சிறுமிகளுக்கு எதிரான குற்றச்சம்பவங்கள் தொடர்ந்து அரங்கேறுவதுதான் அப்பா ஸ்டாலின் ஆட்சியின் சிறப்பா என மக்கள் கேள்வி. திருச்சியில் 15 வயது சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்த வழக்கில் கைது செய்யப்பட்ட திமுக பகுதி செயலாளரை அமைச்சர் தரப்பில் இருந்து கட்ட பஞ்சாயத்து செய்ததால் காவல்துறை உடனே விடுவித்ததாக தகவல். போக்சோ வழக்கில் கைது செய்யப்பட்ட திமுக பகுதி செயலாளரை உடனே விடுவிக்கும்படியும் கட்சியில் இருந்து நீக்கிய பின்னர் மீண்டும் கைது செய்து கொள்ளும்படியும் ஆளும் தரப்பில் இருந்து அழுத்தம் கொடுக்கப்பட்டதாக தகவல். சென்னை வண்ணாரப்பேட்டையில் பண்டிகை நாட்களை முன்னிட்டு ஏற்பட்ட கூட்ட நெரிசலை கட்டுப்படுத்தாமல் விடியாத அரசின் காவல்துறை அலட்சியமாக இருந்ததால் பெண் ஒருவருக்கு 2 மதுபோதை ஆசாமிகள் பாலியல் தொல்லை கொடுத்த கொடூரம். பெண்களுக்கு எதிரான குற்றங்களை தடுக்காமல் கும்பகர்ணனை விட கொடிய தூக்கத்தில் இருப்பதுதான் திறனற்ற ஸ்டாலின் மாடல் அரசின் சாதனையா என மக்கள் கேள்வி. மழை நிலவரம், காய்கறி விலை நிலவரம் போல் திராவிட மாடல் ஆட்சியில் கொலை நிலவரத்தை அடுத்து இன்றைய போதைப் பொருள் விற்பனை நிலவரம். ஆந்திராவில் இருந்து திருவள்ளூர் மாவட்டம் ஊத்துக்கோட்டை வழியே இளைஞர்கள் வாழ்வை சீரழிக்க கடத்தி வரப்பட்ட குட்கா புகையிலை பொருட்களுடன் 2 சிக்கினர். தீயசக்தி திமுக ஆட்சியில் தமிழர்களின் தாயகமான தமிழகம் நாளுக்கு நாள் குட்கா பொருட்களின் தாயகமாக மாறி வருவதாக மக்கள் கடும் சாடல். கடலூர் மாவட்டம் சிதம்பரத்தில் இளைஞர்களின் வாழ்வை சீரழிக்க புதிய ஆடைகள் பார்சல் மூலம் போதைப் பொருட்களை கடத்தி வந்த 3 பேர் சிக்கினர். திமுக அரசின் காவல்துறை நடவடிக்கை என்கிற பெயரில் கமிஷன் பெற்றுக்கொண்டு நாடகமாடுவதால் நூதன முறையில் போதைப் பொருள் கடத்தல் அதிகரித்துக் கொண்டே இருப்பதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு அருகே கஞ்சா விற்ற 2 இளைஞர்கள் சிக்கினர். பொம்மை முதல்வர் ஸ்டாலின் ஆட்சியில் கஞ்சா விற்பனை கட்டுக்கடங்காமல் படுஜோராக நடைபெறுவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அருகே இளைஞர்களை சீரழிக்கும் நோக்கில் 1 கிலோ கஞ்சா வைத்திருந்த 21 வயதான இளைஞர் சிக்கினார். தீயசக்தி ஸ்டாலின் ஆட்சியில் போதிய வேலையோ வருமான வாய்ப்போ இல்லாததால் இளைஞர்கள் பலர் பிழைப்பிற்காக போதைப்பொருள் விற்று வாழ்வை தொலைக்கும் அவலம். சென்னை தியாகராய நகரில் தூய்மை பணியில் ஈடுபட்டிருந்த போது சாலையில் பிளாஸ்டிக் பையில் இருந்த சுமார் 45 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள
45 சவரன் தங்க நகையை கண்டெடுத்து காவல் நிலையத்தில் ஒப்படைத்த பெண் தூய்மை பணியாளர். எந்த ஆசைக்கும் இடம் கொடுக்காமல் வறுமையிலும் வளைவில்லா நேர்மையின் உயரத்தை நிரூபித்த தூய்மை பணியாளருக்கு பாராட்டு. திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அருகே தலைக்கேறிய கஞ்சா போதையில் ரகளையில் ஈடுபட்ட இளைஞர்கள் தட்டி கேட்ட நபரை கத்தியால் வெட்டிய கொடூரம். விடியாத திமுக ஸ்டாலின் ஆட்சியில் காவல்துறையினர் கும்பகர்ணனை விட ஆழ்ந்த தூக்கத்தில் இருப்பதால் நாளுக்கு நாள் கஞ்சா போதையால் இளைஞர்கள் சீரழிந்து வரும் அவலம். தருமபுரி மாவட்டம் அரூர் பகுதியில் மது பாட்டில்களை பதுக்கி வைத்து சட்டவிரோதமாக விற்ற 3 பேர் பிடிபட்டனர். மது விலக்கு என கூறி ஆட்சிக்கு வந்த ஸ்டாலின் சட்டவிரோத மது விற்பனையை தடுக்க நடவடிக்கை எடுக்காமல் கலெக்ஷன், கமிஷன், கரப்ஷனையே கொள்கையாக வைத்து செயல்பட்டு கொண்டு இருப்பதாக மக்கள் கடும் சாடல். சென்னை பெரம்பூர் முத்தியால்பேட்டை பகுதியில் வெளிநாடுகளில் இருந்து கடத்தி வரப்பட்ட அதிக போதை தரும் கஞ்சாவை விற்பனைக்காக வைத்திருந்த 3 பேர் பிடிபட்டனர். வெற்று விளம்பர திமுக ஆட்சியில் வெளிநாட்டில் இருந்து முதலீடுகள் வருகிறதோ இல்லையோ, தமிழக இளைஞர்களை சீரழிக்க போதைப் பொருளான கஞ்சா மட்டும் தடையின்றி தொடர்ந்து வருவது வாடிக்கையாகிவிட்டதாக மக்கள் குற்றச்சாட்டு. தேனி மாவட்டம் வீரபாண்டியில் தொப்புள் கொடி கூட அகற்றப்படாத நிலையில் பச்சிளம் ஆண் குழந்தை சாலையோரத்தில் சடலமாக கண்டெடுக்கப்பட்டதால் பரபரப்பு. அதிமுக அரசு கொண்டு வந்த தொட்டில் குழந்தை திட்டத்தை மூடிவிட்ட தீயசக்தி திமுக ஆட்சியில் சமூக நலத்துறை அமைச்சர் கீதா ஜீவன் மக்கள் நலப் பணிகளை செய்யாமல் எங்கே படம் பார்த்து கொண்டிருக்கிறார் என மக்கள் சரமாரி கேள்வி. தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் அருகே ஒரு வாரத்திற்கு முன்பாக மாயமான மூதாட்டி கை கால்கள் கட்டப்பட்டு அழுகிய நிலையில் சடலமாக மீட்கப்பட்டதால் அதிர்ச்சி. கொலை, கொள்ளை, மர்ம மரணங்கள் என குற்றச்சம்பவங்களின் கூடாரமாக தமிழகத்தை மாற்றிவிட்டு எந்த கொம்பனாலும் குறை சொல்ல முடியாத ஆட்சி என பேச ஸ்டாலினுக்கு எப்படி தைரியம் வந்தது என மக்கள் ஆவேசம். கள்ளக்குறிச்சியில் தீயசக்தி திமுக கவுன்சிலர் வீட்டு நாய் குறைப்பதை தட்டி கேட்ட பக்கவாதத்தால் பாதிக்கப்பட்ட நபரையும் அவரது மனைவியையும் போதையில் குண்டர்களுடன் சேர்ந்து தாக்கி அராஜகம். ஏரிமண் கடத்தலில் சிக்கியுள்ள தீயசக்தி திமுக கவுன்சிலர் பண்ணையார் ரமேஷ் தனது ஆட்களுடன் சென்று ஈவு இரக்கமின்றி தாக்குதலில் ஈடுபட்ட வீடியோ வெளியானதால் மக்கள் அதிர்ச்சி.